திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்த சிவனெங்கும் தோய்வுற்று நிற்கின்றான். குத்தம் தெரியார் குணம் கொண்டு கோத்தாட்டார் பித்தேறினாலும் பிறந்திரப்பாரே. திருச்சிற்றம்பலம். கத்தும் கழுதைகள் என்று தொடங்குகிறார். கழுதைகளை இங்கே கொண்டு வந்து விட்டார். பொருள் அறியாத மூடர்கள் கத்தும் கழுதைகளுக்கு சமமானவர்கள். எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்பவன் சிவன் என்ற போதிலும் இவர்கள் தம் குறைகளை நீக்க முயற்சி செய்வதில்லை. சிவன் பெருமைகளை எண்ணி புகழ்ச்சி செய்வதும் இல்லை. உண்மையை அறிந்து கொள்ளாமல் இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் துயரம் அடைவர். இந்த திருமந்திர பாடல் அறியாமையினால் இறைவனை புறக்கணித்து உலகப்பற்றுக்களில் மூழ்கி திரும்பவர்களை கழுதைகளுக்கும் கலதிகளுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறது. மேலும் எங்கும் நிறைந்திருக்கும் தூய சிவனை உணர முடியாதவர்களின் பரிதாப நிலையையும் இது எடுத்துரைக்கிறது. கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் என்று கூறுகிறார். அறிவில்லாத கழுதைகள் சத்தம் போடுகிறதாம். சத்தம் போடுவது போலவும் ஒற்றுமை இல்லாத கூட்டத்தினர் கலதிகள் ஒற்றுமை குலைந்தவர்கள் இருப்பது போலவும் சிலர் இறைவனை புறக்கணித்து பயனற்ற விஷயங்களில் ஈடுபட்டு திரிகிறார்கள். இங்கே கலதிகள் என்பது ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற மக்களை குறிக்கிறது. சுத்த சிவன் எங்கும் தொய்வுற்று நிற்கின்றான் என்று கூறுகிறாரே, அதன் பொருள் என்ன? தூய்மையான சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார். தொய்வுற்று நிற்கின்றான் என்பது அவர் எல்லாவற்றிலும் ஊடுருவி நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் அத்தகைய அறியாமை உள்ளவர்கள் தங்கள் குற்றங்களை உணரவே மாட்டார்கள். உலகியல் குணங்களில், அதாவது ஆசை, கோபம் போன்ற தீய குணங்களில் மூழ்கி விடுகிறார்கள். வீடான பேச்சுக்களையும் செயல்களையும் செய்து காலத்தை வீணடிக்கிறார்கள். கோதாட்டார் வீணாக பேசுபவர்கள், பயனற்ற செயல்களை செய்பவர்கள் என்ற பொருளை தருகிறது. அவர்கள் உலகப்பற்று என்னும் மயக்கத்தில், அதாவது பித்தி ஏறி மூழ்கி நாள்தோறும் பிறந்து இறக்கும் சுழற்சியில் சிக்கி தவிக்கிறார்கள். உண்மையான ஞானம் இல்லாததால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்னும் துன்ப சுழற்சி முடிவதே இல்லை. திருமூலர் இந்த பாடலில் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை உணர முடியாதவர்களின் அறியாமையை கடுமையாக சாடுகிறார். அவர்கள் பயனற்ற உலக விஷயங்களில் மூழ்கி ஆன்மீக உண்மையை உணராமல் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார்கள். கழுதை எப்படி தன் அருகில் இருக்கும் நல்ல விஷயங்களை உணராமல் கத்துகிறதோ, அதுபோல இவர்களும் எங்கும் நிறைந்திருக்கும் சிவனை உணர தவறிவிட்டு உலக மாயையில் சிக்கி துன்பப்படுகிறார்கள். ஒற்றுமை இல்லாதவர்கள் எப்படி ஒருமித்த கருத்தை அடைய முடியாதோ, அதுபோல இவர்களும் இறைவனை அடைய சரியான வழியை பின்பற்றாமல் வாடுகிறார்கள். இந்த பாடல் நாம் நம்முடைய அறியாமையை உணர்ந்து உலகப்பற்றுக்களை விட்டு எங்கும் நிறைந்திருக்கும் சிவனை ஞானத்தின் மூலம் உணர முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அப்போதுதான் பிறப்பு இறப்பு என்னும் துன்ப சுழற்சியிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்த சிவனெங்கும் தொய்வுற்று நிற்கின்றான். குற்றம் தெரியார் குணம் கொண்டு கோதாட்டார் பித்தேறி நாளும் பிறந்திருப்பாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.